டிஎன்பிஎஸ்சி படிக்கிற போட்டியாளர்கள் கண்டிப்பா தினமும் காலை எழுந்தது முதல்ல நியூஸ் பேப்பர் தான் படிக்கணும். சார் எனக்கு நியூஸ் பேப்பர் காலையிலே வராது அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, ஸோ நீங்கள் தினசரி அன்றைய செய்தித்தாள் படிப்பதில் அதுக்கு முந்தைய நாள் செய்தித்தாளை படிக்கலாம். இப்போ செய்தித்தாளை எப்படி படிக்கணும்? எந்த செய்தி நமக்கு போட்டித் தேர்வுக்கு பயன்படும்? எவ்வளோ நேரம் படிக்கணும்? ஸோ இந்த தகவல் பற்றி நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். இன்னொன்று, செய்தித்தாள்லேருந்து நம்ம குறிப்பெடுக்கணும், அவசியம் குறிப்பெடுக்கணும். இப்போ தினமணி செய்தித்தாள் உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணிருக்கோம். ஸோ படிக்கிற ஸ்டூடெண்ட் இப்போ இந்த தலைப்பை மட்டும் வாசிங்க. அதில் எந்தெந்த தலைப்பு போட்டித் தேர்வுக்கு பயன்படுன்னு சொல்கிற குறித்து வச்சுங்க. அந்த தலைப்பை மட்டும் நீங்கள் படித்தா போதும். அதை படிச்சுட்டு வாங்க, அது தொடர்பாக நான் கேள்வி கேட்குறேன். ஓகே, தலைப்பை வாசிங்கம்மா. டேட் என்ன? எந்த டேட் சரிங்கப்பா. நியூஸ் பேப்பர்? ஜூன் 28ங்கப்பா, சனிக்கிழமை. 28 சனிக்கிழமை தினமணியா? சரி, தலைப்பை வாசிங்க. சரிங்கப்பா. ஜூலை 14 முதல் பிஇ பொது கலந்தாய்வு தரவரிசை பட்டியலில் 144 மாணவர்கள் 200 மதிப்பெண். காஞ்சிபுரம் மாணவி முதலிடம். புதுவை அமைச்சர் 3 நியமன எம்எல்ஏக்கள் திடீர் ராஜினாமா. 24 தமிழக கட்சிகளுக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ். பள்ளிகளில் ஜாதி முதலை ஒரு நிமிஷம். இந்த தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த செய்தியை குறிச்சு வச்சுங்க. ஏன்னா கட்சிகள் தேர்தல் ஆணையத்தில் பதிவு பண்ணணும். ஸோ அதன் நோக்கம் தேர்தலில் நிற்கிறது தான். ஸோ மக்களுக்கு சேவை செய்கிறது அதன் மூலம். அப்போ பதிவு பண்ண எல்லா கட்சியும் தேர்தல் நிற்கிதா? இன்னொன்று, தேர்தல் ஆணையத்தின் பங்கு என்ன? தேர்தல் குறித்து தேர்தல் ஆணையத்தோட பங்கு என்ன? தேர்தல் ஆணையம் என்ன? எப்போ அமைக்கப்பட்டது? தேர்தல் ஆணையத்தை பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும். அப்போ இது ஒரு தலைப்பு, ஓகேங்களா? நீங்கள் உங்கள் நோட்டில் என்ன பண்ணணும்னா, கரண்ட் அஃபேர்ஸ் நோட்டில் இண்டெக்ஸ் போட்டுக்கணும். இண்டெக்ஸ் போட்டுட்டு அதில் தேர்தல் ஆணையம் அப்படின்னு எழுதிக்கணும், நம்பர் போட்டு. மேபி நம்பர் 1 போட்டு தேர்தல் ஆணையம்னு எழுதிங்க. அதில் ஒரு பேஜ் உள்ள ஒரு பேஜ் ஒதுக்கிங்க. அந்த ஒரு பேஜில் தேர்தல் ஆணையம் குறித்து தகவலை தொடர்ந்து தொகுத்துட்டு வரணும். நாளைக்கு வரும்பொழுது தேர்தல் ஆணையம், எலெக்ஷன் கமிஷன், பேசிக்காக ஒரு பேஜுக்கு தகவல் எடுத்துட்டு வாங்க. ஒரு பேஜுக்கு தகவல் எடுத்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் தேர்தல் ஆணைய குறித்த செய்திக்காக ஒரு 2 பக்கம் விட்டுருங்க. 1+2 3 பேஜஸ். 3 பேஜஸ்க்குள்ள போட்டித் தேர்வில் தேர்தல் ஆணையம் குறித்து கேட்க வாய்ப்புள்ள வினாக்களை நம்மளால ஃபில் பண்ணிக்க முடியும். தேவைப்பட்ட கூடுதல் பக்கங்கள் கூட நம்ம வச்சுக்கலாம், ஒன்றும் இல்லை. அப்போ கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஒரு நோட்டு போட்டு அந்த நோட்டில் இண்டெக்ஸ் எழுதி இந்த தலைப்பு குறிப்பெடுத்து, ஒரே தலைப்புனா ஒரு குறிப்பிட்ட பக்கத்துக்குள்ளே நோட்ஸ் எடுக்கிற பழக்கத்தை கற்றுக்கணும். அப்போ தான் நம்ம தேவைப்படும் பொழுது அதை பயன்படுத்திக்கலாம். ஓகே, நாளைக்கு வரும்போது நோட்டு வாங்கிட்டு வந்துருங்க. இன்னைக்கே வாங்க சொன்னால் யாரெல்லாம் வாங்கியிருக்கீங்க? அப்பா வாங்கிட்டேங்கப்பா. நோட்லாம் வாங்கிட்டீங்களா? அப்போ அது இருக்கிறது ஈஸியாக இருக்கும். சரி, தேர்தல் ஆணையம் முக்கியமான தலைப்பு. அடுத்தது, பள்ளிகளில் ஜாதி மோதலை தடுக்க வழிகாட்டுதல்கள் வெளியீடு. இது முக்கியமான கொஸ்டின்மா. ஸோ பள்ளிகளில் ஜாதி மோதல், இது மெயின்ஸ்ல முக்கியமான தலைப்பு. ஏன் சொல்லுங்க? பாலின பாகுபாடு. இங்க ஜாதி மோதல் கொடுத்துருக்காங்கம்மா. இங்க நீங்க பாலின பாகுபாடுக்கு வரக்கூடாது. Social issues in India and Tamil Nadu. சொல்லுங்க. சமத்துவம். Social issues in India and Tamil Nadu. Part 2 புரியல எனக்கு. மெயின்ஸ்ல Part 2ல Unit 2 Social issues in India and Tamil Nadu. சூப்பர் சூப்பர் சூப்பர். சிலபஸ் பேசுறீங்களா? கரெக்டா? சிலபஸ்ல சோசியல் இஷ்யூஸ் இன் இந்தியா தமிழ்நாடு.
இந்த சமுதாயத்தில் உள்ள பிரச்சனைகள். அப்ப இங்க ஜாதி பிரச்சனை, அதுவும் எங்க இருக்கு? பள்ளிகள்ல இருக்கு. அந்த வழிகாட்டுதல் நெறிமுறையை நீங்க படிக்கணும். இது குறிப்பெடுத்துங்க. இது சம்பந்தமா ஓகே. ஒரு கேள்வி குரூப் 1ல கேட்கிறாங்க. பள்ளிகளில் ஜாதி பிரச்சனைகள், ஜாதி மோதல்கள் இருக்கு. இதை சரி செய்ய நீங்கள் என்ன ஆலோசனை வழங்குவீர்கள் அப்படின்னு கேட்கிறாங்க. உங்களோட ஆலோசனை என்ன?